புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர். அரசியல் அலப்பறை இன்னைக்கு அதிமுகவை விஜய் சூசகமாக சீண்டுகிறார் அப்படின்னு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திரு தொல் திருமாவளவன் சொல்லியிருக்காரு. அதை பத்தி அரசியல் அலப்பறையில என்ன பேசியிருக்காங்கன்னு பார்க்கலாமா? ஷூர் காயத்ரி. அதிமுகலாம் ஒரு ஆளே இல்லைன்னா அப்படின்னு நான் சொல்லலை, ஒருத்தர் சொல்லியிருக்கார். யார்? விஜய் அவர்கள் சொன்னதா இன்னொருத்தர் சொல்லியிருக்கார். அவரைத்தான் இப்போ நம்ம அலப்பறை கிளப்ப உள்ளே கூப்பிட்டு வர போகிறோம். யார் அவர்னு பார்த்துடலாமா? விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அவரே தான். எதுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னா, இந்த விஜய் எல்லா மீட்டிங்லேயும் டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டி, டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் தான் போட்டின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரே தவிர ஏடிஎம்கேவை பற்றி அவர் எதுவுமே சொல்கிறது இல்லையே, அதை பற்றி அவர் கண்டுக்கிறதே இல்லையே. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, ஐயோ என்னப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அவர் கலாய்க்கிறதே ஏடிஎம்கேவை தான்ப்பா, ஏடிஎம்கேலாம் ஒரு ஆளே கிடையாது, அவங்க கூட்டணியில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, இவங்களுக்கு 2 பேருக்கும் தான் போட்டி அப்படின்லாம் அவர் சொல்கிறது கலாய்க்கிறதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கார். சரிங்களா? ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 2 துருவங்கள்னு சொன்னீங்கன்னா, ஒன்று ஏடிஎம்கே, இன்னொன்று டிஎம்கே. அதாவது நாட்டாம டு பங்காளி டு நாட்டாம. ஒன்று வானவராயன் ஜெயிக்கணும், இல்லை வல்லவராயன் ஜெயிக்கணும். இவங்க 2 பேர்த்துக்கு தான் எப்பவுமே போட்டியே தவிர நடுவில் இவராலெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். அதிமுகவுக்கு எதிரான ஸ்டேட்மெண்ட் தானே அது. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலான போட்டி தான் இந்த தேர்தல் என்று பொதுமக்கள் பேசுகிறார்கள், விவாதிக்கிறார்கள். ஆனால் விஜய் அவர்கள் இது திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் இடையிலான போட்டி என்று சொல்லுவதன் மூலம் அவர் அதிமுகவை குறைத்து மதிப்பிடுகிறார், அதிமுகவை சீண்டுகிறார், அதிமுக ஒரு பொருட்டே அல்ல என்று விமர்சிக்கிறார். எனவே அவருடைய விமர்சனம் அதிமுகவுக்கு எதிரான விமர்சனமாகத்தான் இருக்கிறது. அதிமுகவை விமர்சிக்கிறார் என்றால் அதிமுக பாஜக அணியை ஒரு பொருட்டாக அவர் கருதவில்லை என்றுதான் என்ன தோன்றுகிறது. அவர் என்ன எதிர்பார்ப்பில் இந்த கருத்தை பேசுகிறார் என்று விளங்கவில்லை. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுக அணிக்கும் அதிமுக அணிக்கும் இடையிலான போட்டி தான். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எப்போதுமே இருதுருவ போட்டிகளாகத்தான் தேர்தல்கள் நடந்திருக்கின்றன. இந்த தேர்தலும் அப்படித்தான் அமையவிருக்கிறது. நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம் காயத்ரி. அதாவது நேற்று விஜய் வேலூரில் பேசினது மிகப்பெரிய செய்தியாச்சு. அதில் தான் அவர் கரூர் சம்பவத்தை பற்றி ஃபர்ஸ்ட் டைம் பேசியிருந்தாரு. என்ன எதுக்கு அந்த கரூர் சம்பவத்தில் என்ன குற்றம் சாட்டுறீங்க அப்படின்னு சொல்லி மெயினாக அவருடைய ரெட்டாரிக் அப்படிங்கிறது முதலமைச்சரையும் தன்னையும் ஒப்பிட்டு இது விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாரு. தாவேகாவுக்கும் திமுகவுக்குமான போட்டின்னு தான் சொல்லியிருந்தாரு. அவரோட நரேஷன் எல்லா இடத்துலையுமே அப்படிதான் இருந்திருக்கு. ஆமா, டிவிகே வர்சஸ் டிஎம்கே அப்படின்னு தான் அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு இருக்கிறாரு. அதுதான் ரொம்ப அவர் சூசகமா அப்படி சொல்றது மூலமா அதிமுகவை சீண்டி பார்க்கறாருட்டு திருமாவளவன் சொல்லியிருக்காரு. எக்ஸாக்ட்லி. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு எடப்பாடியார் தலைமையில் ஆட்சி மலர அயராது உழைப்போம் மதுரை டாக்டர் ப. சரவணன் மருத்துவ அணி இணைச் செயலாளர்.